சென்னை தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் உள்ள தி சென்னை சில்க்ஸ் துணிக்கடையில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தின் போது 7வது மாடியில் மாட்டிக்கொண்ட ஊழியர்கள் 11 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதனை அடுத்து அந்த பகுதி அபாயகரமான பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை காலை 4:30 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது. தரை தளத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் மற்ற தளங்களுக்கும் புகைமூட்டம் பரவியது. பின்னர் தேனாம்பேட்டை, அசோக் நகர், ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்த 7 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. புகையை கட்டுப்படுத்த ரசாயன கலவைகள் பயன்படுத்தப்பட்டன. தீ விபத்தில் ஏற்பட்ட புகை அனைத்து மாடிகளுக்கும் பரவியது. இதில் 7வது மாடியில் சிக்கியிருந்த 11 ஊழியர்களை ராட்சத ஏணி கொண்டு தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்கட்டனர். மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. மேலும் தீ விபத்தில் ஏற்பட்ட சேத மதிப்பு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே புகையை வெளியேற்றும் பணி தொடர்ந்து வருவதாகவும் மின்கசிவு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 4 மணிக்கு ஃபயர் கால்னு கேள்விப்பட்டோம். எங்கள் யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் 4 மணிக்கு வந்திருக்கு. டி நகர், தேனாம்பேட்டை, சைதாப்பட்டினம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அடுத்தடுத்த வெஹிக்கிள் வந்து பிராண்டோ ஸ்கை லிஃப்ட்டை வச்சு இந்த வான் நோக்கி போகக்கூடிய ஊர்தி வச்சு 12 பேரை மேலேருந்து ரெஸ்கியூ பண்ணியாச்சு. மற்றபடி வேறு யாருக்கும் வந்து பாதிப்போ தீக்காயமோ எதுவும் இல்லை. பேஸ்மெண்ட் ஸ்மோக் அதிகமாக இருக்குது. அதை வந்து இப்போ எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்மோக் எக்ஸாஸ்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். சீட் ஆஃப் ஃபயர் எந்த இடத்துல தீங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க, லொக்கேட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒன்ஸ் லொக்கேட் பண்ணிட்டா இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும்.